வெல்கம் பேக் எவ்ரிவன். நம்ம போன வீடியோவில் எஸ்ஐபினா என்ன, எஸ்டபிள்யூபினா என்ன, எஸ்டிபினா என்ன அப்படின்னு டீட்டெயில்டாக பார்த்தோம். அந்த வீடியோவில் நம்ம ஃப்ரெண்ட் குமார் ஒரு 3 டவுட் கேட்டிருந்தாரு ஸ்பெசிஃபிக்கலி அபவுட் எஸ்டபிள்யூபி. எஸ்டபிள்யூபி சம்பந்தமாக எனக்கு இந்த 3 கேள்விகள் இருக்கு, கேன் யூ ஆன்சர் தீஸ் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோ இஸ் கோயிங் டு ஆன்சர் தோஸ் 3 questions. வெல்கம் டு க்ரோ வித் மாணிக் சேனல். என் பேர் மாணிக்கவேல் ஆறுமுகம். குமார் கேட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேள்வி, நான் எஸ்டபிள்யூபி ஒரே ஒரு ஃபண்ட்ல இருந்து தான் பண்ண முடியுமா அல்லது மோர் தென் ஒன் ஃபண்ட், ஃபியூ ஃபண்ட்ஸ்ல இருந்து என்னால பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான பதில், நீங்க எத்தனை ஃபண்ட்ல இருந்து வேணா எஸ்டபிள்யூபி பண்ணலாம். நீங்க எத்தனை ஃபண்ட் வச்சிருக்கீங்களோ அத்தனை ஃபண்ட்ல இருந்தும் கூட நீங்க எஸ்டபிள்யூபி பண்ணலாம். ஸோ இட் இஸ் அப் டு யூ தான். ஒரு ஃபண்ட்ல இருந்து பண்ணணுமா, 2 ஃபண்ட்ல இருந்து பண்ணணுமா அப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க 1ல இருந்து பண்ணலாம், 2 ஃபண்ட்ல இருந்து பண்ணலாம், 5 ஃபண்ட்ல இருந்து பண்ணலாம், 10 ஃபண்ட்ஸ்ல இருந்து பண்ணலாம். That is up to you. It is more of a practical problem தான். நான் நிறைய ஃபண்ட்ல இருந்து எஸ்டபிள்யூபி பண்றப்ப என்னால மேனேஜ் பண்ண முடியுமான்றது தான் கேள்வி. என்னால பிராக்டிக்கலா ட்ராக் பண்ண முடியுமா, என்னுடைய எஸ்டபிள்யூபி ப்ராப்பரா போயிட்டு இருக்கா, அதை ட்ராக் பண்றது நிறைய ஃபண்ட்ஸ்ல இருந்து பண்றப்ப கஷ்டமாயிடும். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அ ப்ராக்டிக்கல் இஷ்யூ ராதர் தேன் எ ரெஸ்ட்ரிக்ஷன். ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. நீங்க யூ கேன் எஸ்டபிள்யூபி ஃப்ரம் மோர் தேன் ஒன் ஃபண்ட். இப்போ 2வது கேள்விக்கு போகலாம். என்கிட்ட சில ஃபண்ட்ஸ் இருக்கு, அதுல இருந்து நான் எஸ்டபிள்யூபி பண்ணும்போது எப்படி பணத்தை வித்ட்ரா பண்ணுவாங்க? வில் தே பார்ஷியலி செல் த யூனிட்ஸ் ஃப்ரம் ஈச் ஃபண்ட், அல்லது ஒரே ஒரு ஃபண்ட்ல இருந்து எடுப்பாங்களா, அல்லது எந்த ஃபண்ட் க்ரோ ஆகுதோ அதுல இருந்து எடுப்பாங்களா? வாட் இஸ் அ ரேஷனல் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ பேசிக்கலி இதுக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, ஃபண்ட் ஹவுஸ் இஸ் நாட் கோயிங் டு டிசைட் எந்த ஃபண்ட்ல இருந்து செல் பண்றதுன்றதை அவங்க டிசைட் பண்ண போறது இல்லை, நம்ம தான் டிசைட் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 5 ஃபண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். 5 ஃபண்ட்லயும் 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம்னு வேல்யூ இருக்கு. ஒரு அசம்ஷனுக்கு 5 ஃபண்ட்லயும் ஈக்குவலா 10 லட்சம் என்கிட்ட இருக்கு, 50 லட்சம் டோட்டலா இருக்கு. இப்போ எனக்கு மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும். என்கிட்ட 5 ஃபண்ட் இருக்கு, மாசம் 5000 ரூபாய் எனக்கு வேணும். இப்போ நம்ம எப்படி எஸ்டபிள்யூபி கேட்க போறோம்? நம்ம ஒரே ஒரு ஃபண்ட், இந்த ஃபண்ட் ஏல இருந்து எனக்கு மாசம் 5000 கொடுத்துருன்னு நம்ம எஸ்டபிள்யூபி கொடுக்கலாம். அந்த கண்டிஷன்ல இந்த 4 ஃபண்டை they won't touch it. இந்த ஃபர்ஸ்ட் ஃபண்ட்ல இருந்து மட்டும்தான் யூனிட்ஸ் செல் பண்ணிட்டு நமக்கு 5000 டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த 4 யூனிட் we will not be touching, that will be growing. இல்ல மாணிக், I want to do it from 2 fundsனா நீங்க தான் டிசைட் பண்ணணும். அதை எப்படி டிவைட் பண்ண போறீங்க? உங்களுக்கு 5000 வேணும், இதுல 2500 இதுல 2500 வேணும்னா நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இல்ல எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபண்ட்ல இருந்து 1000 ரூபாய் வேணும், செகண்ட் ஃபண்ட்ல இருந்து 4000 ரூபாய் மாசம் வேணும்னா நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. The fund house is not going to decide. உங்களுக்கு 2 SWP-னா 2 SWP-ல ஒவ்வொரு SWP-ல எவ்வளவு பணம் வேணும் நீங்க தான் சொல்ல போறீங்க. ஃபண்ட் ஹவுஸ் will not decide. இந்த ஃபண்ட்ல இருந்து 1000 நான் கொடுக்குறேன், இந்த ஃபண்ட்ல இருந்து 3000 நான் கொடுக்குறேன், இந்த ஃபண்ட்ல இருந்து 1000 கொடுக்குறேன்னு அவங்க டிசைட் பண்ண போறது இல்லை. ஸோ SWP நம்ம பிளான் பண்ணும்போது we need to decide எந்த ஃபண்ட்ல இருந்து நம்ம பண்ண போறோம், அல்லது எத்தனை ஃபண்ட்ஸ்ல இருந்து பண்ண போறோம், மந்த்லி நமக்கு எவ்வளவு பணம் வேணும், அதை எந்த ஃபண்ட்ல இருந்து எவ்வளவு பணம் வேணும், அதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். எந்த டேட்ல வேணும், இதெல்லாம் நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ நம்ம சொல்றதை பேஸ் பண்ணி தான் they are going to sell it. So there is no rational or there is no formula for the fund house to decide. நம்ம இன்வெஸ்டரா நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஒருவேளை உங்களால டிசைட் பண்ண முடியலன்னா you can engage an advisor. அட்வைசர் மூலமா டிஸ்கஸ் பண்ணிட்டு எந்த மாதிரி ஃபண்ட்ல இருந்து எடுத்தா பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குமார் கேட்டிருந்த கேள்வியில ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இருந்து வித்ட்ரா பண்றதை பத்தி பேசியிருந்தாரு. இட்ஸ் நார்மலி நாட் அட்வைசபிள் டு வித்ட்ரா ஃப்ரம் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். ஏன்? ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் நார்மலா வெரி வாலடைல், அடிக்கடி மேல போகும் கீழே போகும், மேல போகும் கீழே போகும். ஸோ நம்ம ரெகுலரா வித்ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி வாலடைலா இருக்கிற ஃபண்ட்ல இருந்து எடுக்கிறப்போ there is a high risk. Generally it is better to choose a fund that is less volatile. So எந்த ஃபண்டுங்கிறது of course we need to look at the requirement and then accordingly we can decide. So second questionக்கான answer, the fund house is not going to decide, we are going to decide. 3வது கேள்வி, very interesting question. If the fund is not generating income, will they still sell the units and pay the SWP? அதாவது என்ன கேட்டிருக்காருன்னா, நான் ஒரு பணம் போட்டேன், அது இப்ப நெகட்டிவ்ல இருக்கு, ரைட்? மார்க்கெட் கீழே வந்துருச்சு. லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோவிட் மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மார்க்கெட் டவுன் ஆகி என்னுடைய ஃபண்ட் -25% இருக்கு. இப்ப நெகட்டிவ்ல இருக்கும் போதும் அந்த ஃபண்ட் யூனிட்டை செல் பண்ணிட்டு எனக்கு SWP பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு.
இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது SWPன்றது என்ன. SWPன்றது சம்பளம் மாதிரி, மந்த்லி இன்கம் மாதிரி. ஸோ உங்களுக்கு லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் அ பென்ஷனர், உங்களுக்கு மாசம் ஒரு 25,000 ரூபாய் SWPல இருந்து வரணும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. லெட் அஸ் சே உங்களுடைய ஃபண்ட் வந்து இப்ப நெகட்டிவா இருக்கு, -10% இருக்கு. நான் அதனால வந்து மணிக் உனக்கு 25,000 இந்த மாசம் கொடுக்க மாட்டேன், நீ சாப்பிடுவியா சாப்பிட மாட்டேன் எனக்கு தெரியாது, நீ எப்படியோ எக்கேடோ கெட்டு போன்னு சொல்ல முடியாது இல்லையா. நான் என்னதான் இருந்தாலும் எனக்கு அந்த 25,000 சம்பளம் வேணும், அது இருந்தாதான் நான் என்னால சாப்பாடு சாப்பிட முடியும். ஏன்னா அதுதான் எனக்கு வரக்கூடிய பென்ஷன், ரெகுலர் இன்கம். ஸோ அதனால தான் நம்ம SWP போறோம். வி நீட் அ ரெகுலர் இன்கம். அந்த சிச்சுவேஷன்ல ஃபண்ட் ஹவுஸ் வந்து நெகட்டிவா இருக்கு, நான் வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இட் வில் பி அஃபெக்டிங் த லைவ்லிஹுட் ஆஃப் த பர்சன். ஸோ நிச்சயமா ஃபண்ட் ஹவுஸ் வில் நாட் சே தட். டிவிடெண்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா டிவிடெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. டிவிடெண்ட்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலனா டிவிடெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் இது வந்து we are talking about SWP. SWP is something like monthly income or whatever the frequency. It could be a weekly income also, right? Let's assume for simplicity monthly income. So monthly income, say for example ஒரு கம்பெனில நீங்க வேலை பார்க்குறீங்க, கம்பெனி வந்து நஷ்டத்துல இருக்கு, உங்களுக்கு சம்பளம் தர மாட்டேன்னு சொன்னா உங்களால எப்படி நீங்க சர்வைவ் பண்ண முடியும்? ஸோ as long as நீங்க ஒர்க் பண்ற வரைக்கும் சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி தான் இதுவும், the SWP will keep coming. சரி, இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். ஒருவேளை உங்களுடைய ஃபண்ட் நெகட்டிவ்ல இருந்தால் அது எப்படி ஒர்க் ஆகுன்றது ஒரு எக்ஸாம்பிளோட நான் காட்டுறேன். திஸ் இஸ் அ ஹைபிரிட் ஃபண்ட், ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஃபண்ட்ல லெட் அஸ் சே யூ ஆர் இன்வெஸ்டிங் 50 lakhs. ஒரு பர்டிகுலர் டேட்ல யூ ஆர் இன்வெஸ்டிங் 50 lakhs. சே ஃபார் எக்ஸாம்பிள் 3rd April 2006ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. உங்களுக்கு இம்மீடியட்டா SWP பண்ணணும். ஒரு மாசம் தான் டிஃபர், அதாவது அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு வந்து மந்த்லி இவ்வளவு பணம் வேணும்னு கேட்குறீங்க. எவ்வளவு மந்த்லி வேணும்னு கேட்குறீங்க? 20,000 rupees எவ்ரி மந்த். 50 லட்சம் நீங்க போட்டிருக்கீங்க, மாசம் 20,000 உங்களுக்கு வேணும். இயர்லி பாத்தீங்கன்னா 2,40,000 யூ ஆர் கோயிங் டு வித்ட்ரா. வித்ட்ராவல் ரேட் என்ன? 4.8%. வித்ட்ராவல் ரேட்னா என்ன? இப்போ SWP எவ்வளவு பண்ண போறீங்க அது டிவைடட் பை உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 2,40,000 நான் வித்ட்ரா பண்ண போறேன். எவ்வளவு கார்பஸ்ல இருந்து? 50 லட்சம் கார்பஸ்ல இருந்து. ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் வித் அ withdrawal rate of 4.8%. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3rd April 2006 பண்றோம். அன்னைக்கு NAV எவ்வளவு? 42 ரூபா 33 காசு இருக்கு. எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம்? 50 லட்சம். அந்த 50 லட்சத்துக்கு எவ்வளவு யூனிட் நமக்கு அலாட் ஆகும்? 1,18,000 யூனிட்ஸ் அலாட் ஆகும் அப்ராக்சிமேட்லி. இதுல வந்து அந்த ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாம் நான் எடுத்துக்கல, அதெல்லாம் எடுத்துட்டா கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும். ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் அதெல்லாம் எடுத்துட்டேன், பெரிய டிஃபரன்சஸ் வராது. 50 lakhs divided by 42.33 போட்டீங்கன்னா 1,18,000 யூனிட் உங்களுக்கு அலாட் ஆகும். இப்போ ஒரு மாசம் கழிச்சு, அதாவது மே மாசம், ஏப்ரல்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன், மே மாசம் நான் பணம் எடுக்க போறேன். அன்னைக்கு NAV இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 42 ரூபா 33 காசு நான் போட்டேன், இப்ப 44 ரூபா 24 காசு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 2 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் அதிகம். ஸோ நான் 1 லட்சம் யூனிட் வச்சிருக்கேன். ஸோ என்னுடைய பணம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? கிட்டத்தட்ட 2 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ரைட்? அதுல இருந்து நான் எவ்வளவு எடுக்கிறேன்? 20,000 rupees என்னுடைய மாச செலவுக்காக எடுக்கிறேன். இந்த 20,000க்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கு NAVக்கு எவ்வளவு யூனிட் செல் பண்ணா 20,000 வரும்? 20,000 divided by 44.24 போட்டீங்கன்னா 452 யூனிட் வரும். இந்த 452 யூனிட்டா உங்ககிட்ட இருக்க 1,18,000 யூனிட்ல இருந்து 452 யூனிட்டை செல் பண்ணிட்டு மீதி இருக்கிறது உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கும். அதாவது இப்ப வந்து 452 யூனிட் போக 1,17,000 யூனிட்ஸ் தான் உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கு. ஆனா உங்களுடைய கரண்ட் வேல்யூ எவ்வளோ? 1,17,000 யூனிட் மல்டிப்ளைட் பை 44 rupees. ஸோ உங்களுடைய கரண்ட் வேல்யூ 52 லட்சம். ஸோ 50 லட்சம் இருந்த உங்களுடைய ஃபண்டு 20,000 எடுத்த பிறகும் இட் ஹஸ் grown to 52 lakhs. அடுத்து இப்போ 3வது மாசம் ஜூன் மாசம் வரும். ஜூன் மாசம் வரும்போது என்னாச்சு? மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு, உங்களுடைய NAV குறைஞ்சிருச்சு. நீங்க போட்டது 42 ரூபாய், ஆனா இப்ப எவ்வளவு NAV இருக்கு? 36 ரூபாய் தான் இருக்கு. ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய் உங்களுக்கு நஷ்டம். சோ 6 ரூபாய் நஷ்டம்னா என்ன ஆகும்? உங்களுடைய பணம் 50 லட்சத்தை விட இப்ப கம்மியா தான் காட்டும். ஏன்னா எவ்ரி யூனிட் யூ ஹவ் லாஸ்ட் 6 rupees. ஸோ 1 லட்சம் யூனிட்டுக்கு 6 ரூபாய் போனுச்சுன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நஷ்டமாயிருக்கும். 6ல இருந்து 7 லட்சம் ரூபாய் நஷ்டமாயிருக்கும். ஸோ இன்னைக்கு 20,000 உங்களுக்கு வேணும்னா, குமார் கேட்ட கேள்வி என்ன? நெகட்டிவா இருந்தா செல் பண்றதை நிறுத்திடுவாங்களா? இல்ல, செல் பண்றதை நிறுத்த மாட்டாங்க. உங்களுக்கு நீங்க கேட்ட தேதியில 20,000 வந்து அக்கௌண்ட்ல விழுந்துரும். ஆனா இந்த தடவை 20,000 எடுக்கும்போது
எவ்வளோ யூனிட் செல் பண்ணணும்? 550 யூனிட் செல் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 20,000 வரும். ஏன்னா இன்னைக்கு யூனிட்டோட பிரைஸ் கம்மியாயிருச்சு, 36 ரூபாய் தான். ஸோ 20,000 டிவைடட் பை 36.33 போட்டீங்கன்னா 550 யூனிட் வந்துருக்கு. போன மாசம் நான் 450 யூனிட் செல் பண்ணாலே எனக்கு வந்து 20,000 கிடைச்சிருச்சு. ஆனா இந்த மாசம் 550 யூனிட் செல் பண்ணாதான் எனக்கு அந்த பணம் கிடைக்கும். ஆனா அவங்க செல் பண்ணிடுவாங்க, செல் பண்ணிட்டு யூனிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கரண்ட் வேல்யூ இப்போ எவ்வளோ இருக்கு? 42.55 lakhs. 2 மாசத்துல 7.5 லட்சம் குறைஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த மாசம் எகெயின் நெகட்டிவ்ல தான் இருக்கு, பட் ஸ்டில் தே வில் பி செல்லிங் 550 யூனிட் செல் பண்றாங்க. அதுக்கு அடுத்த மாசம் கொஞ்சம் ஸ்லைட்லி 36ல இருந்து 37 ரூபாய் ஆயிடுச்சு. அதனால என்னாச்சு, நம்பர் ஆஃப் யூனிட் செல் பண்ண வேண்டியது குறைஞ்சிருச்சு. 550ல இருந்து 530 செல் பண்ணா போதும். அதுக்கு அடுத்த மாசம் இன்னும் கொஞ்சம் பெட்டர், 41 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்ப யூனிட் இன்னுமே குறைஞ்சிருச்சு, 481. ஸோ அந்த பர்டிகுலர் மந்த்ல என்ன NAVயோ அதை பொறுத்து தான் செல்லிங் நடக்கும். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் பீரியட்ல தேர் வேர் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ், பட் கொஞ்சம் கொஞ்சமா அது ரெக்கவர் ஆகி இப்போ 52, 55, 56 லட்சத்துக்கு போய் திரும்ப எகெயின் தேர் இஸ் அ நெகட்டிவ் பீரியட். கிட்டத்தட்ட 42 ரூபாய்க்கு நான் வாங்கினா இப்ப திரும்ப 42 ரூபாய்க்கே வந்துருச்சு, ரைட்? கிட்டத்தட்ட நம்ம பணம் எடுக்கிறதெல்லாம் இப்ப டிடக்ட் ஆக 47 லட்சம் ஆயிடுச்சு. ஸோ இட் வில் பி ஃபிளக்சுவேட்டிங். SWPன்றது வந்து ஒரு சில வீடியோஸ்ல போடுற மாதிரி வந்து அப்படியே க்ரோ ஆயிட்டே போகும்லாம் இல்லை, இட் வில் ஃபிளக்சுவேட். அதுல தான் வந்து we have to be careful. ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களுடைய விட்ராவல் ரேட் ரொம்ப அதிகமா போடாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து நான் விட்ராவல் ரேட் அதிகமா போட்டேன்னா என்னுடைய விட்ராவல் ரொம்ப சீக்கிரம் பணம் காலி ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் டேட். இன்னொரு டேட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 2006க்கு பதிலா லெட்ஸ் சே 2007 போட்டு பார்ப்போமே. இப்போ 2007ல பாத்தீங்கன்னா நான் 3rd April 2007ல வாங்குறப்ப 44 ரூபாய் இருக்கு. அதுக்கு பிறகு வந்து நெகட்டிவே இல்லை, எனக்கு எல்லாமே பாசிட்டிவ். ஐ மீன் த ஃபண்ட் கீப்ஸ் க்ரோயிங் தான். ஸோ ஒரு வருஷத்துல பார்க்கும்போது நான் பணம் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் என்னுடைய பணம் ஹாஸ் க்ரோன் டு 68 lakhs. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த டைமிங் தான். ஸோ எகெயின் ஒன்ஸ் அகெயின் 2007க்கு பதிலா லெட்ஸ் சே 2008 போடுறேன்னு வச்சுப்போம். இப்போ பாத்தீங்கன்னா தெர் ஆர் மோர் நெகட்டிவ்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 13 மாசத்துக்கு ஃபண்டு வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ ஃபண்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 25 லட்சம் வரைக்கும் கூட வந்துருச்சு. பணம் ரொம்ப ஃபாஸ்டா டிப்ளீட் ஆயிடுச்சு. 50 லட்சத்துல இருந்து 25 லட்சமா குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்ல. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் வென் யூ ஆர் ஸ்டார்டிங். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இதை ஹேண்டில் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 2008க்கு பதிலா சே 2018 போடுறேன்னு வச்சுப்போம். 2018ல ஓகே எகெயின் தெர் ஆர் சம் நெகட்டிவ்ஸ். ஒரே ஒரு மாசம் ஃபண்ட் குறைஞ்சிருக்கு, பட் ஜென்ரலி இட் இஸ் டூயிங் ஃபிளக்சுவேட் ஆகுது, ரைட்? 200 போகுது, 188 வருது. பட் நீங்க லாங் டேர்ம் பார்க்கும்போது ஜென்ரலா இட் வுட் பர்ஃபார்ம் ரீசனபிளி வெல். ஓகே, லாங் டேர்ம் பார்க்குறப்ப ஏன்னா இப்போ 2020 எல்லாம் கோவிட்ல வந்தது, கோவிட்ல எல்லாம் அடி வாங்கி அதுக்கு பிறகும் இந்த ஃபண்ட் இஸ் டூயிங் ரீசனபிளி வெல், ரைட்? இப்போ இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2023, 24 அப்படியே போயிட்டே இருக்கீங்கன்னா there is a possibility, right? டிசம்பர் 2025 வரும்போது நீங்க மாசம் 20,000 எடுத்துக்கிட்டு இருந்தாலும் 20,000 அல்ல, every year I am increasing it by 6%. எடுத்துக்கிட்டு இருந்தாலும் the fund is growing to 1 crore 4 lakhs. So naturally நீங்க withdrawal ரேட்டை கம்மியா வச்சுக்கிட்டு ரொம்ப அதிகமா இல்லாம withdrawal ரேட்டை கம்மியா வச்சுட்டு withdraw பண்ணீங்கன்னா the risk is reasonably lesser. பட் என்னுடைய ஃபண்ட் நெகட்டிவ்ல போனாலும் கொடுப்பாங்களா? எஸ் கொடுப்பாங்க. நெகட்டிவ்ல போனா ரெக்கவர் ஆகுமா? there is a possibility. எனக்கு நெகட்டிவ்ல போனா விட்ரா பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க SWP-ய ஸ்டாப் பண்ணிடலாம். அல்லது எனக்கு SWP வேணாம், மாசம் எனக்கு எவ்வளவு வேணுமோ நானா விட்ரா பண்ணிக்கிறேன், எனக்கு 20,000 மந்த்லி வேணும்னு தெரியும், அது எப்ப வேணுமோ நான் போய் அந்த டைம்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நான் பணத்தை எடுத்துக்கிறேன்னா நீங்களே பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 50,000 விட்ரா பண்ணிட்டேன், 50,000 நான் வந்து செலவு பண்ணிக்கிட்டே வரேன். ஒரு 45 நாள்ல எனக்கு 50,000 தீர போகுது, 40,000 தீந்துருச்சு, இன்னும் ஒரு 10,000 தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து நான் இன்னொரு விட்ராவல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னொரு 50,000 நான் விட்ராவல் பண்ணிட்டு ஐ கேன் ஸ்டார்ட் ஸ்பெண்டிங். அடுத்து அந்த 50,000 வந்து லெட்ஸ் சே ஒரு 2 மாசத்துக்கு எனக்கு தாக்கு பிடிக்குதுன்னா தென் 2 மாசம் முடிய போறப்போ ஒரு 10,000 நீங்க வந்து பஃபர்ல வச்சுக்கிட்டு யூ கேன் டூ யுவர் விட்ராவல் யுவர் செல்ஃப், ரைட்டா? ஸோ ஓரளவுக்கு நீங்க வந்து மார்க்கெட்டையும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க மானிட்டர் பண்றதுனா பண்ணலாம். பட் இதெல்லாம் கொஞ்சம் தலைவலி தான். ஸோ SWP பண்ணணுமா வேணாமா, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கொஸ்டின். பட் SWP பண்றீங்கன்னா நிச்சயமா if the market is going down you have to be much more careful. இதுதான் வந்து
SW பிளானிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் போன வீடியோல சொன்னதுக்கு ரீசன் வந்து there is a volatility will affect your withdrawal. So withdrawal rate, இந்த ரேட் இருக்கு இல்லையா, இந்த ரேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So I hope I have answered the question. இதை தவிர வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேளுங்க. தேங்க்யூ. பை பாய்.